லாக்டவுன் இந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த படத்துல வந்து அனுபமா நடிச்சிருக்காங்க. ஒரு உமன் ஓரியன்டான ஃபிலிம். ஒரு உமன்ஸ் வந்து எவ்வளவு கஷ்டங்கள்லாம் படுவாங்க, அந்த லாக்டவுன் டைம்ல என்னென்ன சஃபர்னஸ்லாம் நடந்துச்சு அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ இதை பத்தி நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். இந்த படத்துல வந்து யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அனுபமா, ரேவதி, அபிராமி, லிவிங்ஸ்டன் நடிச்சிருக்காங்க. நிரோஷா இவங்கெல்லாம் வந்து சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸா நடிச்சிருக்காங்க. இதோட டைரக்டர் வந்து ஏஆர் ஜீவா. இதோட ப்ரொடக்ஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா லைக்கா ப்ரொடக்ஷன்ல தான் வந்து வெளிவந்திருக்கு இந்த படம். இந்த படம் எதை பத்தி? லாக்டவுன். இந்த லாக்டவுன்ற ஒரு டாபிக் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். எல்லாரும் மனசுலயுமே வந்து ரொம்ப பதியக்கூடிய ஒரு விஷயம் லாக்டவுன். 2019 லாக்டவுன் வந்துச்சு. எல்லாருமே வந்து என்னடா ஆக போகுது, எல்லாருக்குமே கொரோனா அப்படின்றாங்களே அப்படின்ற மாதிரி எல்லாருமே பைத்திய பிடிக்க வச்சுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எதிர்த்து வீடு பக்கத்து வீடு நம்ம வீட்டுல இருக்கவங்களுக்கே வந்து கொரோனா அப்படின்ற போது அவங்கள பார்க்க கூட முடியாது, அவங்கள கிட்ட பேச கூட முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் வந்துச்சு. அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா டெக்னாலஜியா டெவலப் ஆக ஆரம்பிச்சது. ஒரு நிறைய டெக்னாலஜி டெவலப் ஆக ஆரம்பிச்சது. ஏன்னா வந்து அந்த டைம்ல தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல வர ஆரம்பிச்சது. அந்த டைம்ல தான் வந்து நிறைய விஷயங்கள் வர ஆரம்பிச்சது. ஏன்னா வந்து ஒரு பக்கத்து வீட்டு ஆட்கள் கிட்ட கூட பேச முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது என்னடா பண்ணலாம் அப்படின்ற போது டெக்னாலஜி நல்லா டெவலப் ஆக ஆரம்பிச்சது. ஸோ லாக்டவுன் இந்த படம் எதை பத்தி அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி ஒரு 3-4 வருஷம் முன்னாடி வந்து ஒரு விஷயத்தை எதுக்கு இப்ப படமா எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாக்டவுன்ன்றது வந்து அந்த படத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கொரோனா அந்த மாதிரி டைம்ல இல்லை. ஸோ அது வந்து ஒரு பேக் ட்ராப்பாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு உமன் வந்து ஒரு விஷயத்துல போய் மாட்டிக்கிட்டா என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும், அவங்க அதுல இருந்து வெளியே வர என்னென்ன கஷ்டங்கள்லாம் படுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்துல வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து லாக்டவுன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு சாதாரண ஒரு விஷயம். ஒரு பொண் வந்து ஒரு நார்மலான ஒரு ஃபேமிலியில ஒரு பெண், அந்த பெண் வந்து தூங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நார்மலா வந்து தூங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவ்வளவுதானே அப்படின்ற மாதிரி ஃப்ரீயா விட்டுருவோம். ஆனா தூங்க கஷ்டம் அப்படின்றது, இன்சோமியா அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். நைட்டெல்லாம் தூக்கமும் இல்லாம காலையில இருந்து வேலையும் பார்த்துட்டு திருப்பி நைட்டெல்லாம் தூங்காம ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டே இருக்கிறது வந்து மென்டலி அது ரொம்ப அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த படம் வந்து ஒரு மாதிரி சைக்காலஜிக்கல் டிராமா ஃபிலிம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த படத்துல அனுபமா இவங்களோட அம்மா வந்து நிரோஷாவா வராங்க. இவங்களோட படம் என்ன, இவங்களோட கேரக்டர் என்ன, இந்த படமே எப்படிப்பட்டது அப்படின்றத பார்க்கும்போது ஒரு நார்மல் உமன் லைஃப், ஒரு வேலை தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. நிறைய கம்பெனிலாம் போயிட்டு இருக்காங்க, வேலை ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருக்கும்போது என்னடா இது வேலை எதுவும் கிடைக்கலையே அப்படின்ற போது மோஸ்டா நமக்கு வந்து தமிழ் ஃபிலிம்ஸ், அதாவது தமிழ் ஃபிலிம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பசங்கடா அப்படின்ற மாதிரி எப்பவுமே பசங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4-5 பேர் வந்து ஒரு கூட்டணியா வந்து எந்த நேரமும் சுத்திட்டு இருப்பாங்க. பக்கத்துல இருக்க டிக் கடைக்கு போனா கூட மச்சான் வாங்கடா போலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு 4-5 பேர் சேர்ந்து வந்துருவாங்க. அந்த மாதிரி இந்த படத்துல ஒரு உமன் ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஸோ அந்த ஹீரோயினுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருக்கும் போது எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்றாங்க. பா இந்த மாதிரிலாம் ஒரு ஹீரோயின் தான் நமக்கு நல்லா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த ஹீரோயின் வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்து அவங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்றாங்க எல்லா விதத்துலயுமே. சரி ஓகே, நான் நிறைய கம்பெனிஸ் ஏறி போய் வந்துட்டேன், எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்ற ஒரு பட்சத்துல சரி ஒரு பார்ட்டிக்கு போகலாம், அங்க வந்து நிறைய கான்டாக்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாங்க. சரி அங்க பார்ட்டிக்கு போகும்போது அங்க ஏதோ ஒரு விஷயங்கள் நடக்குது. பார்ட்டினா என்ன இருக்கும், எல்லா விஷயமே நார்மலா அந்த சரக்கு அடிக்கிறது, தம் அடிக்கிறது, நிறைய விஷயங்கள் நடக்கும். அந்த டைம்ல வந்து ஒரு தப்பான ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்த எப்படி வெளியில வராங்க அப்படின்றது தான் இந்த படம். ஸோ ஒரு உமன் லைஃப் எப்படி வந்து ஃபேஸ் பண்றாங்க, ஒரு பொண்ணோட வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் நடக்கும், இல்லை இந்த கொரோனா டைம்ல வந்து நிறைய சஃபர்னஸ்லாம் இருக்கு. வேலையே இல்லாம கொரோனா டைம்ல வந்து நம்ம வந்து லீட் பண்ணோம் அப்படின்றது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். அந்த கொரோனா டைம்ல கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்றது, ஒரு நிறைய பிஸ்னஸ் வந்து லாஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு வந்து ஒரு பிஸ்னஸா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், அந்த டைம்ல வந்து பயங்கரமான லாஸா வந்துருச்சு. ஏன்னா அந்த டைம்ல யாருமே பார்க்கக்கூடாது, எங்கேயும் போகக்கூடாது அப்படின்ற ஒரு சொன்ன டைம், ஒரு குறிப்பிட்ட டைம்ல மட்டும் தான் நான் வெளியில போகணும் அப்படின்னு சொன்ன ஒரு டைம். ஸோ அந்த டைம்ல வந்து ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனை லைஃப் எப்படி ஃபேஸ் பண்றாங்க அப்படின்றது தான். இவங்க வந்து அனுபமா வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பிரேமம் படத்துல வந்திருப்பாங்க. பிரேமம் படத்துல வந்து நிவின் பாலிக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹீரோயினா வந்திருப்பாங்க. அந்த ஸ்கூல் டைம் லவ், ஸ்கூல் கிரஷ் அது எல்லாருக்குமே இருந்திருக்கும். அந்த ஒரு பார்த்தவுடன் காதல் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சைக்கிள் நடந்து போகும்போது பின்னாடியே வருது. அந்த 3 படத்துல எல்லாம் பார்த்திருப்பீங்க பாத்தீங்களா, ஸ்ருதி ஹாசன் போகும்போது பின்னாடி தனுஷ் அப்படி நடந்து வந்துட்டே இருப்பாரு. அந்த மாதிரிலாம் வந்து வந்திருக்கும். ஸோ பிரேமம் சொல்ல வந்து எல்லாருக்குமே வந்து சாய் பல்லவி அவங்க தான் வந்து ஸ்ட்ரைக் ஆவாங்க எடுத்த உடனே. ஆனா இவங்க வந்து இவங்களோட ஃபர்ஸ்ட் டெபியூட் ஃபிலிம், ஜஸ்ட் ஒரு ஸ்டார்டிங் ஒரு லீட் ஹீரோயின் மாதிரி நடிச்சிருப்பாங்க. அது ஒரு மாதிரி கியூட்டா சப்பியா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ள எந்த படத்துல வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடிப்படம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தனுஷ் சார் தான் நடிச்சிருப்பாரு. தனுஷ் வந்து டியூவல் கேரக்டர் வச்சிருப்பாரு. கொடி அதுக்கப்புறம் அன்பு அப்படின்ற மாதிரி டியூவல் கேரக்டர் இருக்கும். கொடி வந்து பாத்தீங்கன்னா பாலிடிக்ஸ் ரிலேட்டட், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என் கட்சி தான் அப்படின்ற மாதிரி சுத்திட்டு இருப்பாரு. ரொம்ப ரகடான கேரக்டர், நான் இப்படிதான் தப்புனா தட்டி கேட்பேன் அப்படின்ற மாதிரி இருப்பாரு. அன்பு எப்படின்னா வந்து நான் ரொம்ப சாஃப்டான டைப்புங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் வேணாங்க, ஓகேங்க நான் இவ்வளவு ஒரு டிஸ்டன்ஸ்லயே இருந்துட்டு போறேங்க அப்படின்ற ஒரு டைம்ல பார்க்கும்போது தான் அனுபமா வந்து முட்டை வைக்கிறவங்களா அப்படின்னு வருவாங்க. மாலதி அப்படின்ற மாதிரி நடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களோட ரோலுமே வந்து ஒரு மாதிரி போல்டான கேரக்டரா இருக்கும். நான் கேடி வேலை தான் பண்றேன்,
ஆனால் அதை நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப தைரியமாக வைப்பாங்க. ஏன்னா அந்த டைம்லாம் வந்து அந்த டைம்ல இல்லை, எப்போதுமே வந்து நார்மல் முட்டை விலை வந்து 4 ரூபாய் அப்படின்னா நாட்டு முட்டை விலை வந்து 6 ரூபாய் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேடி வெள்ளா பண்ணி வித்துட்டு இருக்கும் போது அன்புக்கு வந்து மாலத்திக்கு மேலே ஒரு காதல் வந்துடும். அவங்களோட லவ் எப்படின்னு சொல்லிட்டு காமிப்பாங்க. ஒரு சில சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப காமெடியாக இருக்கும். அன்புக்கு வந்து சண்டை போட வராது பார்த்தீங்களா. ஸோ அதனால வந்து கொடிக்கிட்ட போய் வந்து அண்ணா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுனா அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்பாரு. ஸோ அவரும் வந்து சரி பண்ணி தொலைறோம் உனக்காக எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீசையெல்லாம் ஷேவ் பண்ண சொல்லுவோம். அப்படியே அந்த ஒரு காமெடியாக இருக்கும். அந்த ஒரு மாதிரி ஒரு கடுப்புலேயே வருவாங்க, ஒரு மாதிரி ஃபன்னாக இருக்கும். அந்த சண்டை அடிக்கும் போதெல்லாம் வந்து ஏதோ இவர் அடிக்கிற மாதிரி அடிப்பாரு, பார்த்தா அவங்க அண்ணன் தான் அடிப்பாரு. அந்த ஃப்ரேம் மட்டும் இவர் வந்துட்டு போறது, இந்த மாதிரிலாம் ரொம்ப காமெடியா இருக்கும். இந்த அனுபமாவோட மாலதி கேரக்டருமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ப்ளே பண்ணியிருப்பாங்க அந்த படத்துல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிராகன் படம். டிராகன் படத்தை நம்ம சொல்லவே வேண்டாம். எல்லாருக்குமே டிராகன் படம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஸ்டூடெண்ட் லைஃப், காலேஜ் லைஃப் அதுதான் எல்லாருக்குமே ஞாபகம் வரும். நல்லா கெத்தா சுத்துறாள், காலேஜ்லாம் கட் அடிச்சுட்டு சும்மா அப்படியே எல்லா பொண்ணுங்களையும் உஷார் பண்ணிட்டு அப்படியே சும்மா நேக்கா பேசிட்டு டீச்சர்லாம் உஷார் பண்ணிட்டு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். எல்லாருமே காலேஜ் லைஃப்குள்ள வந்து அந்த மாதிரி சுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த படத்துல வந்து அந்த ஒரு அந்த விஷயம்ஸ் எல்லாம் வந்து செம்மையா காட்டியிருப்பாங்க. ஸோ அனுபவமும் அதே மாதிரி தான் இந்த படத்துல வந்து ஃபர்ஸ்ட் லீட் ஹீரோயினா வந்திருப்பாங்க. அவங்க வந்து செம்மையா நடிச்சுட்டு, அதாவது ஃபர்ஸ்ட் லவ், அதாவது மாசா இருக்க பசங்க எல்லாம் வந்து நிறைய பொண்ணுங்களுக்கு பிடிக்கும். அப்பா செம்மையா பண்றாங்க, டீச்சரே எதிர்த்து பேசிட்டான்ப்பா அப்படின்ற மாதிரிலாம் பேசினால நிறைய பொண்ணுங்களுக்கு வந்து அவங்க மேல ஆசை வரும். ஸோ அந்த மாதிரி வந்த ஒரு காதல் தான் அது. அந்த காதல்ல வந்து அதுக்கப்புறம் மாசான பசங்களெல்லாம் பார்த்தா காதல் தான் வருமே தோறிட்டு, ஆனால் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்ற மாதிரி ஒரு மாதிரி சென்டிமெண்டலாக காமிச்சிருப்பாங்க அந்த சீன் எல்லாம். ஸோ அந்த படத்துல வந்து காசு தான் எவ்வளோ முக்கியம், காசு வந்து எவ்வளோ ப்ளே பண்ணுது ஒரு பர்சனோட லைஃபை அப்படின்ற மாதிரிலாம் செமையா காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த படத்துலையுமே வந்து இவங்களோட ரோல் வந்து ரொம்ப ஒரு ப்ராமினென்ட்லாம் இருக்கும். நான் தான் அப்படின்ற மாதிரிலாம் இருப்பாங்க. ஒரு சாஃப்டான நேச்சர்ல பட் ஸ்டில் ஐ எம் ஹோல்டிங் யூ அப்படின்ற மாதிரி அந்த ஒரு சீன்லாம் இருக்கும். டிராகன் படத்துல சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பைசன் படம் மாரி செல்வராஜ் டைரக்ஷன்லாம் வந்து சொல்லவே வேண்டாம். மாரி செல்வராஜ் டைரக்ஷன் எல்லாம் வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும். எல்லாருமே ஒரு விதமா யோசிப்பாங்க, ஆனா இவர் மட்டும் ஒரு டிஃப்ரெண்டா யோசிப்பாரு. அந்த மாதிரி பைசன் படத்துல வந்து இவங்க ஹீரோயினா வந்திருக்கும் போது இவங்களோட லீட்ஸ், இவங்களோட ரோல்ஸ் எல்லாமே வந்து சூஸபிளா இருக்கும். அதாவது ஒரு போல்டு கேரக்டரா எடுத்து நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரபலமா வந்த இவங்க தான் வந்து இந்த லாக்டவுன் படத்துல ஹீரோனா நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படத்துல அப்படின்ற பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்த அனுப்பாமான்றது வந்து நிறைய லாங்குவேஜ்ல நடிச்சிட்டாங்க. தமிழ், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு அந்த மாதிரி இடத்துல நடிச்சிட்டாங்க. தெலுங்குல கூட பாத்தீங்கன்னா கார்த்திகேயன் 2 அப்படின்ற ஒரு படம்லாம் வந்து பயங்கரமா ஹிட் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுலயே வந்து லீட் ரோல் கொடுத்திருந்தாங்க. அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மோஸ்டா அந்த பிரம்மாஸ்திரா இந்த படம் அதான் கிட்டத்தட்ட அப்படியே லைட்டா ஓரியன்டா இருந்துச்சு. நான் பார்க்கும்போது ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட அப்படிதான் இருந்துச்சு. ஸோ அந்த படத்துலலாம் வந்து ஒரு நல்ல லீடான ரோல் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரியை வந்து ஒரு ஹிட் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்க ஒரு ஹீரோயின் அப்படின்னு சொல்லலாம் அனுப்பாமா. ஸோ இந்த படம் வந்து டோட்டலா வந்து எப்படி அப்படின்னா, எனக்கு சரியா தூக்கம் இல்லை, நான் ஒழுங்கா தூங்க மாட்டேன், அப்படி இருந்துமே நான் தூங்க எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்ற ஒரு விஷயம், வேலை இல்லை, என் ஃபேமிலி நான் எப்படி ரன் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு விஷயம், எதிர்பார்க்காத சிச்சுவேஷன்ல எனக்கு ஒரு விஷயம் நடந்துருச்சு, அதனால வந்து நான் எப்படி ஓவர் கம் பண்ணி வரேன் அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஸோ ஒரு பொண்ணு எந்த மாதிரிலாம் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்துல அழகாக காமிச்சிருப்பாங்க. இன்னும் இந்த படத்தை நான் போய் பார்க்கல, வெறும் ட்ரெய்லர் மட்டும் பார்த்தேன், ஒரு சில சீக்வன்ஸ்லாம் மட்டும் பார்த்தேன். அதில் வச்சு இவ்வளோ எலாபரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இது அவரோட ஃபர்ஸ்ட் டெபியூட் ஃபிலிம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த படம் எடுத்த விதமும் அந்த ஸ்க்ரீன் பிளேயும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. படம் பார்த்து முடிச்ச பிறகு இதோட ரிவ்யூ வந்து நான் உங்களுக்கு டோட்டலாக சொல்றேன்.